ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தேங்காய் பால் எடுத்தாச்சு. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஆப்பம் பண்ண போகிறோம். தேங்காய் பால் ரெடி. வாங்க இப்போ ஆப்பம் பண்ணலாம். வாங்க தேங்காய் திருவி நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு முடி தேங்காய் திருவி எடுத்தாச்சு. இன்னொரு முடி தேங்காய் திருவி இங்கே பாருங்கள், ஆப்பம் ஊற்றுறோம். நல்லா சட்டி காஞ்சதும் 1.5 கரண்டி மாவு ஊற்றிக்கிட்டாங்க. அப்புறம் சட்டியை தூக்கி இப்படி ரவுண்டாக ஒரு சுற்றி வச்சிட வேண்டியதான். மாவு அந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அங்கே பாருங்கள், ஆப்பத்தில் இப்படி ஓட்டையாக வரணும். அப்போ தான் சாஃப்டாக வரும், நல்லா டேஸ்டியாக. மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். இங்கே பாருங்கள், வெந்த பிறகு ஆப்பம் இப்படி தான் இருக்கும். 2 ஆப்பம் சுட்டு எடுத்துருக்கோம் பாருங்க. வாங்க ஆப்பம் சாப்பிட்லாம். ஆப்பமும் தேங்காய் பாலும் சாப்பிட போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த ஆப்பம் எப்படி நிற்கிதுன்னு. கிண்ணம் மாதிரி. வாவ், சூப்பராக இருந்திருக்குங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த கிண்ணத்துக்குள்ளே நம்ம தேங்காய் பாலை ஊற்றி சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம் ஆப்பம். இது ஃபஸ்ட் ஆப்பம், சொதப்பால் ஆப்பம். இதான் கொஞ்சோண்டு பிஞ்சிருச்சு. செகண்ட் ஆப்பம் கிண்ணம் மாதிரி வெரி நைஸாக வந்திருக்குங்க. இந்த பாருங்க, ஆப்பம் வெந்துருச்சு. வாங்க எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு கத்தியை வச்சு அழகாக சைடெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு இப்போது இந்த பாருங்கள், கத்தியை வச்சு சைடு எடுத்து விட்டுக்கிட்டு இந்த கரண்டியை வச்சு எடுத்தாச்சு. சூப்பர் சூப்பர். இந்த ஆப்பமும் கிண்ண மாதிரி வந்துருச்சு. இந்த பாருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி தான் கிண்ண மாதிரி வந்திருக்கு ஆப்பம் நம்ம வீட்டில். வாங்க வீடியோ எடுத்து விளையாடக்கூடாது. எல்லாருக்கும் ஆப்பம் சுட்டு வைக்கணும். எல்லாம் ஆப்பத்தையும் சுட்டுட்டு காமிக்கிறேன். வாங்க ஆப்பம் சாப்பிட்லாம். தேங்காய் பால் ஊற்றி வாங்க அடுத்த ஆப்பம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சட்டி சூடாகிடுச்சு. ஒரு கரண்டி 1.5 கரண்டி மாவு ஊற்றுறோம். இப்போ எடுத்து இப்படி அழகாக சுற்றிட்டு மூடி வைக்கிறோம். பாருங்கள், நல்லா ஓட்டையாக ரொம்ப சூப்பராக வருது. கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்குங்க. மூடி வச்சாச்சு. 5 நிமிஷம் வேகட்டும். வாங்க ஆப்பம் ரெடி. ஆப்பம் சாப்பிட்டுக்கலாம். பாருங்க, கூட மாதிரி இருக்க ஆப்பத்தில் தேங்காய் பாலை நடுவில் ஊற்றி சாப்பிட போகிறோம். தோட்டத்தில் இன்றைக்கி தேங்காய் பாலும் ஆப்பமும். வாங்க சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்க தேங்காய் பால் நாங்கள் இன்றைக்கி வடிகட்டலை, அரைச்சிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டோம்.